ஹாய், வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோன்னா, மதன் இயக்கத்தில் வெளியாகிருக்க ஷான்ரோன் இசையமைச்சிருக்கிற வித் லவ் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத இந்த விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வித் லவ் இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஜீவன், அதுக்கப்புறம் அனுஸ்வரா ராஜன், ஆர்ஜே ஆனந்தி, சரவணன், காவ்யா இப்படிலாம் பலரும் நடிச்சிருக்காங்க. அபிஷேக் ஜீவன் இயக்குனராக நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி மூலிமா அறிமுகமானார். இதில் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். அனுஸ்வரா ராஜன் கேரளில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழில் ஒரு முழுநீள படமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அனுஸ்வரா ராஜன். இந்த வித் லவ் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் ஜீவனத்தோட அக்கா ஆர்ஜே ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா, நீ அந்த பொண்ணை போயிட்டு பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேக் ஜீவன்ட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு. அவங்க தான் அனஸ்வரா ராஜன். அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரும் கூட. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில் திருச்சியில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட பழைய பள்ளி பருவத்து காலங்களெல்லாம் பேசி பகிர்ந்துக்கிறாங்க. அதே போல் அவங்க இரண்டு பேர் பள்ளி கால பருவத்தில் காதலிச்சவங்களை பற்றியும் பேசி பகிர்ந்துக்கிறாங்க. அப்போது அந்த அனஸ்வரா ராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அப்போ லவ் பண்ண சொல்ல நம்ம அதை சரியாக சொல்லலை, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அபிஷேக் ஜீவன்ட்டும் சம்மதிக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்கள தேடி பயணிக்கிறாங்க. இந்த பயணத்தில் என்ன நடக்குது, அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வித் லவ்வோட கதை. அபிஷேக் ஜீவன் இதில் ஹீரோவாக அறிமுகமாக இருந்தாலும் அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காரு. அவரோட சின்ன வயசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா துருத்துருன்னு ஓரளவுக்கு காமெடி பண்ணிட்டு ஒரு அவர் கொடுத்த கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் விட அபிஷேக் ஜீவனோட ஒரு படிக்கு மேலே போயிட்டு அனுஸ்வரா ராஜன் சும்மா லைட் அசால்ட்டாக டீல் பண்ணுறாங்க அவனோட பர்ஃபார்மன்ஸில். ஸோ இவங்க இரண்டு பேரையும் வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே கேரி ஆகுது. இசையமைச்சிருக்கிற ஷான் ரோல்டன். இதோட இசை பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாகவே கொடுத்துருக்காரு. பாடல்கள் நல்லாவே ரசிக்கும்படியாக இருக்குது, நல்ல பெப்பி சாங்காக இருக்குது. ஸோ டெக்னிக்கல் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு நம்ம அந்த கண் முன்னாடி அந்த பள்ளிக்கூட பருவத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு. அந்த விஷுவலைசேஷன்லாம் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதிவு எடிட்டிங்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் என்னென்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இரண்டு பேரும் காதலை மாற்றி மாற்றி காட்டுறாங்க. அபிஷேக் ஜீவன்ட்டும் அனஸ்வரா ராஜனோட காதலும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. ஸோ அந்த கதை அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது லவ் கம் படமாக இருந்தாலும் சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த விஷயத்தில் இயக்குனர் இன்னும் கூட அந்த நம்ம பள்ளிக்கால பருவத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கலாமோ, ஆட் பண்ணியிருக்கலாமோ கதையில். இந்த லவ் மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக சேர்த்துருக்கலாமோன்ற மட்டும் எனக்கு தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் போர் அடிக்கலை, ஓரளவுக்கு நல்லாவே போகுது இந்த ஃபஸ்ட் ஹாஃப். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் விட்டதில் இயக்குனர் என்ன பண்ணுறாரு, செகண்ட் ஹாஃபில் சூப்பராக கொண்டு போகிறாரு. அந்த திரைக்கதையை அந்தளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போகிறாரு. அதனால் செகண்ட் ஹாஃப் செமையாக இருக்குது படம். இதில் என்னென்னா நிறைய காட்சிகள் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய ஓரளவுக்கு நம்மளுக்கு என்கேஜிங்காக அந்த செகண்ட் ஹாஃப் வச்சுக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் ஒன்றும் போர் அடிக்கலை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாமே அப்படின்றா தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு கேரக்டர் சரவணன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நம்ம சித்தப்புன்னு சொல்லுவோம். ஸோ அவரும் அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த பழைய நம்ம காலத்து வாத்தியாரை பார்த்த மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அபிஷேக் ஜீவனத்தோட பள்ளிக்கூட காதலி இஸ்லாமிய பெண், அவங்க காவியான்றவங்க அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் வருது, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சீனு. உண்மையிலே அந்த சீன் இயக்குனர் சூப்பராக படமாக்கியிருக்காரு. அந்த சீனில் அவங்க அந்த அளவுக்கு சூப்பராக அந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சாங்ஸும் நல்லாமே கேட்குற மாதிரி இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் இந்த ஜென்ரேஷனுக்கான ரசிக்கக்கூடிய விதமாக
ஒரு புது முயற்சியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு இதை திரைக்கதை அமைச்சிருக்காரு. அதில் ஓரளவுக்கு இயக்குனர் வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு ஆவரேஜான படமாக இருந்தாலும் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இதே மாதிரி வேறொரு விமர்சனம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.